லஷ்கர்-இ தாய்பா கமாண்டர் லக்விக்கு பாகிஸ்தான் நீதிமன்றத்தில் ஜாமீன் வழங்கப்பட்டதற்கு இந்தியா சார்பில் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருப்பதாக லோக்சபாவில் பிரதமர் மோடி விளக்கம் அளித்தார். கடந்த 2008 மும்பையின் வெவ்வேறு பகுதிகளில் அஜ்மல் கசாப் உள்ளிட்ட 10 பாகிஸ்தானிய பயங்கரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதலில் 166 பேர் கொல்லப்பட்டனர். இத்தாக்குதலை திட்டமிட்டு அரங்கேற்றியதாக லஷ்கர்-இ தாய்பா பயங்கரவாத இயக்கத்தின் கமாண்டர் சாஹி உர் ரஹ்மான் லக்வி உள்ளிட்ட 7 பயங்கரவாதிகளை 2009ஆம் ஆண்டு பாகிஸ்தானிய அதிகாரிகள் கைது செய்தனர். இந்நிலையில் இஸ்லாமாபாத்தில் உள்ள பயங்கரவாத ஒழிப்பு நீதிமன்றம் லக்விக்கு வியாழனன்று ஜாமீன் வழங்கியது. இதற்கு இந்தியாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. இந்த விவகாரத்தை பல்வேறு கட்சி உறுப்பினர்களும் வெள்ளியன்று லோக்சபாவில் எழுப்பினர். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் சார்பில் கண்டன தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. जो जाकिर उर रहमान लखवी जो 7 लोगों में से एक एक्यूज्ड है, उनके बेल के बारे में जब पूरे पाकिस्तान में वकीलों की हड़ताल हो रही थी तो उस वक्त ये विषय रावलपिंडी एंटी टेररिस्ट कोर्ट में पेश करके बगैर बहस से अगर उनको बेल दिया जाता है और सरकार भी उधर अगर ध्यान नहीं देती है तो इसको क्या कहना चाहिए और किस ढंग से इसको कंडम करना चाहिए, मैं सरकार से पूछना चाहता हूं. இதைத் தொடர்ந்து சபையில் விளக்கமளித்த பிரதமர் மோடி, லக்விக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருப்பது மனித நேயத்தில் நம்பிக்கை வைத்திருப்போருக்கு கடும் அதிர்ச்சியை அளித்திருப்பதாக கூறினார். இது தொடர்பாக இந்தியாவின் எதிர்ப்பை கடுமையான முறையில் பாகிஸ்தானுக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாக கூறிய மோடி, இவ்விவகாரத்தில் சபை உறுப்பினர்களின் உணர்வுகளுக்கு ஏற்ப இந்தியா நடந்து கொள்ளும் என்று உறுதி கூறினார். पाकिस्तान को उचित शब्दों में बात पहुंचा दी गई है और सदन ने जो भावना व्यक्त की है उस भावना का आदर करते हुए सरकार के आगे की गतिविधियां उसी के संदर्भ में रहेगी, उसी प्रकाश में रहेगी. मंडे को विदेश मंत्री जब बांग्लादेश के राष्ट्रपति जी के आज की व्यस्तता से मुक्त होकर के विस्तार से सदन में अपना बयान देगी और सदन को और देश को अवगत कराएगी. இதனிடையே லக்வியின் ஜாமீனை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதால் அவரை 3 மாதங்கள் சிறை காவலில் வைத்திருக்க பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டுள்ளது.